உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். அப்பா இல்ல. என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இது ஒரு ரெடியான சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மேடம். இது என்ன கதை? There is some confusion madam. Please listen to me madam. நேத்திக்கு வந்து அனன்யா, வினுஷா அண்ட் அக்ஷயா வந்திருந்தாங்க. ஸோ அனன்யா, வினுஷா, அனன்யா ரொம்ப கம்மி நாள் தான் இருந்தாங்க. வினுஷா இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க நிறைய நாள். ஸோ அவங்க அவ்வளோ லைவ்லியா இல்லை. இருந்தாலும் எஸ்டர்டே அந்த 3 பேர் வந்தது நிஜமா வந்து ஒரு நம்ம பழைய ஆளுங்களை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களோட வேல்யூ அவங்க இல்லாதப்போ திரும்பி வந்தப்போ எஸ்பெஷலி வினுஷா அண்ட் அக்ஷயா ரொம்பவே வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. இட் கேவ் அ குட் ஃபீல், டெஃபினெட்லி அ குட் ஃபீல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம், கூல் சுரேஷ் அண்ட் பிராவோ, எஸ். ஸோ இவங்க 3 பேரும் இன்னைக்கு என்டர் ஆயிருக்காங்க வீட்டுக்குள்ள. ஸோ திரும்பவும் அந்த ஒரு பழைய வைப்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 50 days 60 days இருந்த ஒரு வைப்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் வைப்ஸ் இருந்துச்சு இந்த வீட்டில். அந்த சீசன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் பல இடத்துல வந்து சீசன் 3யோடையே கம்பேர் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சீசன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் சீசன் 3 அளவுக்கு வந்து வேற எந்த சீசனுமே நம்மளால ஒப்பிட முடியாது. பட் ஃபர்ஸ்ட் அந்த 50-60 days வந்து நிஜமா அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்கள் குறைய குறைய நிறைய வந்து வில்லத்தனமே ஜாஸ்தி ஆயிட்டு போர் அடிச்சு கேமே வந்து என்னையா இது கேம்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வருது அப்படிங்கறது எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது there was so much of love, affection and bonding, கண்டிப்பா பாண்டிங். ஸோ அந்த விதத்துல வந்து நிஜமா நல்லா இருந்தது இன்னைக்கு பாக்குறதுக்கு. 24 hours வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது டாஸ்க்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்றது கண்டிப்பா யோசிச்சேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பட் அதை தாண்டி ஐ வாஸ் ஏபிள் டு சி 24 hours ஆல்சோ. ஏன்னா இவங்க எல்லாம் வர்றனால என்ன பண்றாங்க ஏது, ஏன்னா 1 hour எபிசோட்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. பெருசா ஒண்ணுமே காட்டல 1 hour எபிசோட்ல, நிறைய கண்டென்ட் போயிடுது. ஸோ எஸ், மார்னிங் எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ணா எல்லாருமே வந்து வெளியில போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னும் போது 24 மணி நேரத்துல நான் அந்த கிளிப்பு ஒன்று பார்த்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து இந்த மாதிரி வந்து நான் வெளியில போனா நான் வந்து என்ன ஜட்ஜ் பண்ணாத ஆளுங்க கூட இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு ஒரே ஓன்னு அழுக. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐம் நாட் கோனா கமெண்ட் எண்டிங் எனிமோர் பிகாஸ் ஆக்சுவலி வந்து ஷோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. இனிமே வந்து பேசியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இன்னைக்கு ஃபுல்லாவே அவங்க பிஹேவியர் இன்க்ளூடிங் அந்த லாஸ்ட்ல வந்து அந்த ரூம்ஸ்ல வச்சு அடைச்சு எந்த கதவு திறக்குதுன்னும் போது நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்களோட பிஹேவியர் வந்து அவங்க பாடுறாங்க, ஆடுறாங்க, அதாவது என்னெல்லாம் வந்து ஒரு ரொம்ப முன்னாடி வந்து மெச்சூரிட்டி பத்தி, ஏஜ் பத்தி எல்லாம் பேசின அர்ச்சனாவை ஞாபகம் இருக்கு எனக்கு. அது இப்போ ரொம்பவே ஞாபகம் வருது. இப்ப இவங்க வந்து இந்த ஒரு மழலை குழந்தை போல அந்த ஸ்கூல் டாஸ்க்ல நடிக்கிறதுக்கு மறந்துட்டு இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையா வந்து அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். நல்லா நடிக்கிறாங்க, உண்மையா நல்லா நடிக்கிறாங்க. ஒரு நல்ல ஆர்டிஸ்டா டிவிலயோ சினிமாலேயோ நல்ல கேரக்டர்ஸ் வரக்கூடிய வந்து ஒரு கண்டிப்பா ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய பொண்ணு. ஆனா இங்க பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது வந்து ரொம்பவே ஆப்வியஸா இருக்கு. ஸோ அது வந்து வீட்டுல இருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா வந்து நான் சொல்றதை நீங்க ஒத்துப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே அது தெரியும், ஆப்வியஸா தெரியும். ஸோ காலையில அழுதாங்க, ஒரு இது போட்டாங்க ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்ட்ரி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கூல் சுரேஷ் வந்தாரு, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. விக்ரம், மாயா, அக்ஷயாவோட கூட்டணி அவங்க உட்காந்து பேசினது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது. நேற்று நைட் ஆக்சுவலி மாயா வந்து நிறைய பேசியிருப்பாங்க அக்ஷயா கிட்ட. அது 24 மணி நேரத்துல வந்து வந்துச்சு. அதை ஏன் வந்து 1 hourல போடலைங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஐ எக்ஸ்பெக்டட் இட் இந்த 1 hour. ஏன் அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்மளே நினைப்போம், நானே நினைச்சேன், நான் திட்டின நேத்தி கூட, ஏன் இந்த மாயா வந்து இப்போ வந்து தேவையில்லாம வந்து அர்ச்சனா அவ்வளோ பேசினாங்க. அர்ச்சனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையுமே வந்து லேபிள் பண்ணாங்க, அவங்களோட கேரக்டரை லேபிள் பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரை வந்து மூளை இல்ல, இது இல்ல, உன் லைஃப் கெட்டு போயிடும், அந்த அளவுக்கு அவங்க லேபிள் பண்ணவங்க இன்னைக்கு வந்து போய் உழுகுறாங்க மாயா மேல, உருள்றாங்க, மாயாவோட கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க காலைல எந்திரிக்கும் போது. கொஞ்சம் நிஜமா சொல்றேன், ரொம்பவே ஓவர் ஆக்ஷனா இருந்தது. அது ஏன் மாயா அக்செப்ட் பண்றாங்க? அது வந்து ஏன் அவங்களுக்கு தெரியலையா? அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்களா?
இருக்கலாம், நல்லவங்களா இருக்கலாம், தப்பு கிடையாது. மறப்போம், மன்னிப்போம்லாம். ஆனா நாட் இன் பிக் பாஸ் கேம் வித்தவுட் அன் அப்பாலஜி. அவங்க ஒரு அப்பாலஜி குடுத்திருந்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நான் சாரி இப்படிலாம் பேசிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேசிட்டேன், நான் லேபிள் குத்துனேன் குரூப், புள்ளி கேங்கு, பில்லி கேங்குன்னு. சோ அதெல்லாம் தப்பு. எங்கேயாவது ப்ராப்பரா உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் மன்னிச்சிருவாங்க. ஆனா அது எதுவும் இல்லாம எதுவுமே நடக்காத மாதிரியும் மாயாவோட அப்படியும் இருக்காங்க. பின்னாடி திட்டுறாங்க, எனக்கு வந்து இங்க வந்து யாருமே இல்ல, நான் லோன்லியா ஃபீல் பண்றேன்றாங்க. அதாவது பைபோலாரு, இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் நான் புக்ல படிச்சிருக்கேங்க, சினிமால பார்த்திருக்கேங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு ஒரு 4 வாட்டி வந்து மாறக்கூடிய ஒரு நடிப்பு வந்து வேற லெவல் ஸ்கிரீன் பிளேல போயிட்டு இருக்குது. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னா இல்ல, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அர்ச்சனாவை பத்தி அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. எனக்கு அதே மாதிரி உங்ககிட்ட எல்லாம் இருந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு நல்லா தெரியுது. பட் என்ன பண்றது, அவங்க அப்படி இது பண்ணி இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோட அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்க பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்த ஏன் காட்டல அப்படிங்கறத நான் யோசிச்சேன் இன்னைக்கு. ஏன்னா அது யூஸ்வலா நைட்ல ஏதாவது ஒரு முக்கியமான கண்டென்ட் வந்திருந்தா அதை காட்டியிருக்கணும். லேட் நைட் பார்த்துட்டு இருந்தப்போ நான் சும்மா அப்படி லைவ்ல போட்டப்போ இதெல்லாம் பார்த்தேன். நான் ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 2 o'clock. ஸோ இதெல்லாம் வந்து காட்டப்படலை 1 hourல. எனிவே இன்னைக்கு வந்து எல்லாருமே தெரியுது என்ன நடக்குதுன்னு. ஆனா வந்து தைரியமா யாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டா பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே பேக்ல தான் பேசுறாங்க, பின்னாடி தான் பேசுறாங்க. நேரடியா அவங்க கேம் விளையாடுறதுக்கு பயப்படுறாங்களா, சேஃப் கேமா ஆடுறாங்களா? ஏன்னா மக்கள் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க, ஃபைனல் ஓட்டிங் நம்ம ஏதாவது போய் பேசி ஏதாவது ஆயிடுமா இப்படி யோசிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி எந்த சீசன்லயுமே இருந்தது கிடையாது. அகைன் அர்ச்சனா வந்து தினேஷை வந்து நல்லா பேசிட்டு இருந்தாரு, அவரை பிக் பண்ணி அவரை வந்து குறை சொல்லி அவரை வந்து இது பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு தினேஷ் இன்னைக்கு தோணுன ஒரு விஷயம் சொல்றேன். தினேஷ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடி உட்காந்து பேசுறாரே ஒழிய, ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்மார்ட்டா தான் ஹேண்டில் பண்றாரு, சில விஷயம்லாம் உண்மையா தான் பேசுறாரு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறாரு, கவலைப்படல, சேஃப் கேம் கண்டிப்பா ஆடல. அது வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு கூட வந்து அர்ச்சனாவோட ஒரு வாக்குவாதம் நடந்தது, அர்ச்சனா தான் அதை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிராவோ எல்லாம் பூந்து வந்து அதை வந்து சமாதானப்படுத்தி இது பண்ணாங்க. பட் இது சமாதானப்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன் கிடையாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா சீசன் 6 எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே, சீசன் 5 இருக்கட்டும், சீசன் 3 இருக்கட்டும், லாஸ்ட் வரைக்குமே வந்து வாட் எவர் இஸ் த ட்ரூத் கெஸ்டா போனா கூட நமக்கு கேள்வி கேட்கறதுக்கான உரிமை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா we are part of that season. அண்ட் நமக்கு நடந்த அநியாயமோ இல்ல நமக்கு தோணுன ஒரு விஷயமோ பார்த்த விஷயமோ திரும்பி போய் நம்ம பேசும்போது, வினுஷா வந்து ஒரு அப்பாலஜி எதிர்பார்க்கும் போது 70 கேமரா முன்னாடி நீங்க பேசின பேச்சுக்கு இல்ல நீங்க பண்ற ஒரு விஷயத்துக்கு 70 கேமரா முன்னாடி தான் நம்ம பேச முடியும். அது வந்து விக்ரம் கூட போய் பேசியிருப்பாப்ல மாயாட்ட, இந்த மாதிரி வந்து அர்ச்சனா எல்லாமே வெளியில இப்படி ஒரு மாதிரி சொன்னாப்ல, நான் சொல்லல. அக்ஷயாவும் விக்ரமும் ரொம்ப பேசிக்கல வெளியில. அப்புறம் 5 நாள் தானே இருக்கு, 5 நாள் தான், 5 நாள் இல்ல, 5 நாள் தான் இருக்கு. எது பேசணுமோ அவங்க அங்க பேசணும், அவங்க ஷேர் பண்ணணும், பிரச்சனைகள் வந்தாலும் சார்ட் அவுட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஷோ. ஒன்ஸ் த ஷோ எண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருக்குமே எதுவுமே பேச முடியாது. வெளில வந்து இன்டர்வியூ கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதே எத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்களோ, இன்டர்வியூ அத்தனை கோடி மக்கள் பார்க்கல, சோசியல் மீடியாவை அத்தனை கோடி மக்கள் பார்க்கல. சோசியல் மீடியாங்கிறது டோட்டலி வேற உலகமா இருக்கு. சினிமா ஆட்களே பெரிய பெரிய ஹீரோஸே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோசியல் மீடியாவை பத்தி எப்படி பேசுறாங்க, இந்த அதுல நடக்கக்கூடிய கமெண்ட்ஸை பத்தியும் நெகட்டிவிட்டியை பத்தியும் மட்டும்தான் பேசுறாங்களே தவிர சோசியல் மீடியா கிரேட்டு, அதுல நடக்கிறது தான் வந்து ஃபேன் ஃபாலோவிங்க, அதனாலதான் எங்க படங்கள் ஓடுது, அதனாலதான் நாங்க ஹீரோ ஆனோன்ட்டு யாரும் சொல்ல. வெளியில வந்து நான் போய் போன் எடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட்னு எனக்கு தோணுது. வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அந்த டைமை நம்ம வேற எதாவது யூஸ் பண்ணலாம். சோசியல் மீடியா மாதிரி ஒரு அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம சோசியல் மீடியாவை நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்றோமா, அந்த நேரத்தை ஒரு ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்றோமா, இல்ல ஒரு விஷயம் நம்ம ஒரு ஷோவா பண்றோமா, அதுல இருந்து 10 காசு நம்ம சம்பாதிக்கிறோமா, ஒரு நேர்மையான தொழில் பண்ணி, ஆல் தட் ஒன்லி வி ஷுட் டூ. அதை விட்டுட்டு சும்மா போய் இந்த கமெண்ட்ஸ் இது அது எல்லாமே டாக்ஸிக் மட்டும்தான் இருக்கு. அது கூட இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கு, வெளிப்படையா வெளியில இன்னும் அவுட் பர்ஸ்ட் ஆகல. மாயா ரொம்ப சாஃப்டா போறாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. பாப்போம், நாளைக்கு வந்து பூர்ணிமா எல்லாருமே வராங்க, லெட் அஸ் see. மத்தபடி எஸ், விஜய் வர்மா நான் ஆன்டிசிபேட் பண்ணதுதான்.
ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக போகிற ஒரு கேண்டிடேட் இல்லை. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நடுவில் இல்லாத ஒரு காரணம் தான். வைல்ட் கார்டுக்கு அந்த ஒரு தகுதியை இழந்துடுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா தினேஷ் அண்ட் அர்ச்சனாவும் அந்த லிஸ்ட்ல தான் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அர்ச்சனாவோட பிஹேவியர், எஸ்பெஷலி அந்த விஜய் வர்மா வந்து லாஸ்டா வந்து அவுட் ஆகுற அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல இருக்கும் போது நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிஸ்டர்பிங்கா, நர்வஸா, அவங்களுக்கு ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடுறாங்க, பாடுறாங்க, இப்படி இப்படி தலையாட்டுறாங்க. அதாவது எனக்கு எப்படி சொல்றது, இதை விட இவங்க அப்படி கப்பு கிப்புன்னு நீங்கெல்லாம் அந்த சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் சேனல் சீரியஸா எடுத்துக்கிட்டு, ஆமா இது வந்து அன்அஃபிஷியல்ல தான் இப்படி வந்திருக்கு, ஒஃபிஷியல்ல என்னன்றது சேனலுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ ஐ பிலீவ் இந்த சேனல் அண்ட் ஐ டெஃபினெட்லி ஸ்டில் ஹேவ் சம் ஹோப் சீசன் 7ல. ஸோ ஆனா இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சரியான என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த பர்சன் கிட்ட தான் போய் கப்பை தூக்கி கொடுக்க போறாங்களா, ஐயோ கடவுளே அப்படின்னு தான் தோணுது. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் வெரி வெரி என்னடா இந்த சீசன்ற மாதிரி. கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு I've never felt bad in any season. இந்த சீசன் கொஞ்சம் ரொம்பவே இது வரைக்குமே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்குன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் we have still another 2-3 days. பட் இன்னைக்கு வந்து அந்த சேவ் பண்ண விதம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேவ் தினேஷா இருந்தது, செகண்ட் சேவ் மாயாவா இருந்தது. இங்க ஏதோ ஒண்ணு பாக்குறேன் நான். இஃப் இட் இஸ் ட்ரூ, மேபி தினேஷ் இஸ் ஆல்சோ அ பெட்டர் கேண்டிடேட் தென் அர்ச்சனா ஃபார் ஷுவர். ஏன் அப்படின்னா, பொய் சொல்லுங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரே கேமை தான் ஆடுறாரு. சம்டைம்ஸ் நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கலாம், பட் அதான் அவ கேரக்டர். நடிக்கல, ஊரை ஏமாத்தல. அது விசித்ராவா இருக்கட்டும், அர்ச்சனாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சுக்கு மூஞ்சி நேருக்கு நேர் பேசுறாரு, வேலை செய்யறாரு, எல்லார்கிட்டையும் நல்லாவும் நடந்துக்கிறாரு, அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு, ஆனஸ்டா இருக்காரு. ஸோ தினேஷுக்கு கூட தகுதி இருக்கு, அந்த ஸ்டேஜை ஏறுறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இஸ் ஸ்டில் அ வைல்ட் கார்டு கேண்டிடேட். ஸோ தெரியல எனக்கு, பார்ப்போம். மற்றபடி வேற மாயா, அஃப்கோர்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் ஹர் பிகாஸ் ஆஃப் ஹர் என்டர்டெய்னிங் ஸ்பிரிட். இன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து நிம்மதியா தூங்குறேன்னு சொல்றாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள போய் திரும்பி சப்போர்ட் பண்றாங்க. ஏன் வெளியில வந்து உள்ள போன விக்ரம் போகும்போது எப்படி இருந்தது, உள்ள போகும்போது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட சொல்லணும், ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லி கட்டி பிடிச்சான். அதே அக்ஷயாவும் என்ன சொன்னா, அப்படி உண்மையா இருந்திருந்தா நான் வெளில போயிட்டு உள்ள வந்திருக்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து இப்படி பேசுவேன் நானு. சோ சும்மா இந்த வெளியில உட்காந்துக்கிட்டு கூவிக்கிட்டு அவங்கள தப்பா பேசிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து சொம்புன்னு கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து மட்டமா பிஹேவ் பண்ற ஒரு குவாலிட்டியை தயவு செஞ்சு விட்டுட்டு, நட்புனா என்னன்றது அது உண்மையா நடக்குது ஒரு இடத்துல, உண்மையா ஆர்கானிக்கா தானா சேர்ந்த கூட்டமா இருக்கு, அதே ஏஜ் குரூப்பா, அதே மைண்ட் செட்டு, ஒரு கஷ்ட நஷ்டத்துல ஒன்னா இருந்தப்போ எல்லாருமே ஒன்னா சேருவாங்க. ஒரு 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 விஷயம் ஒரு இடத்துல நடக்குது, அப்போ கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. அது நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம் தான். அது உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க கண்டிப்பா பாட்ஸ் தான், நீங்க மனுஷன் கிடையாதுன்றத நான், நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர் அ டேம், பிகாஸ் நான் ஐம் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். எனக்கு இன்னைக்கு 2 பேர் ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் ஈவன் தினேஷ் ஆன் த ஸ்டேஜ். ஏன்னா லாட் ஆஃப் கிளாரிட்டி, ஆனஸ்டி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் கண்டிப்பா இருக்கு. அந்த விதத்துல ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். மற்றபடி நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யார் யார் என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க எல்லாமே. எஸ், தினேஷும் பின்னாடி உட்காந்து பேசினார் தான், முன்னாடியும் பேசுறாரு, ஆனா பின்னாடி மட்டும் பேசல அவரு. அது வந்து நம்ம பார்க்கணும். அந்த வீட்டுல பேசுறது தவிர, தூங்குறது தவிர, சாப்பிடுறது தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. சத்தியமா சொல்றேன். இன்னைக்கும் பாக்குறீங்க எல்லாரும் போய் தூங்கதான் செய்யறாங்க, பாட்டு பாடுறாங்க, 4 மணி நேரத்துக்கு பாட்டு பாடுறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அவங்க டாஸ்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா போய் மீன் போடுறீங்க ஒருத்தவங்க தூங்குறது. நீங்க போங்க, 1 மணி நேரம் இருக்க முடியுமா? உங்களுக்கு இது ஏதாவது இது இருக்குமாங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு போறதுக்கு வந்து வழி இல்லை, அது வேற விஷயம். சோ பாக்குறத வந்து நீங்க வந்து பார்த்து நீங்க ரசிங்க, அவ்வளவுதான். யோர ரசிகர், ரசிக்க வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க. அண்ட் நியாயமா வந்து பேசுங்க, அநியாயமா மெசேஜ். சில பேர்லாம் வந்து அந்த பிஆர் வந்து அவ்வளோ பேடா இருக்கு இந்த சீசன்ல. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். What the hell is happening here? The prison is under attack. அவனுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப்.